தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 5வது வாரம், புதன்கிழமை. உதவி பெறும் நம்பிக்கை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம்பிக்கை நம்முடைய வாழ்வாக அமைந்திருக்கின்றது. நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அயலார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், நம் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கை நல்லெண்ணத்தை தூண்டுவதினாலே நாம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கின்றோம். நம்பிக்கை என்பது என்ன? எபிரேயர் 11:1 படிக்கின்ற பொழுது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நம்பிக்கையினால் தான் நாம் கடவுள் அருகிலே வர முடியும். நற்செய்தி படிக்கின்ற பொழுது, இயேசு மீது நம்பிக்கை வைத்தவர்கள் தான் இயேசுவின் அருகிலே வந்தார்கள், இயேசுவை தொட்டார்கள், இயேசுவால் தொடப்பட்டார்கள், கடவுளது வல்லமையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டார்கள். மத்திய நற்செய்தியிலே படிக்கின்ற பொழுது, அந்த 12 ஆண்டுகள் வயதில் வாடிய பெண், நான் போய் ஆண்டோடைய ஆடையை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன், நம்பிக்கை, தொட்டால் சுகம் பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நீ வந்து தொட்டால் போதும், தோ இறக்கிற தருவாயில் இருக்கிற என் மகள் உயிர் பெற்றுக் கொள்வார். யார் ஜெபித்தார்? நம்பிக்கை அந்த இறந்த மகளுக்கு உயிரை பெற்றுக் கொடுத்தது. நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி யோவான் 11:47 சொல்லி இருக்கின்றார். ஆக நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி. எல்லா நிலைகளிலும் நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதைத்தான் அதே எபிரேயர் 11:6 படிக்கின்ற பொழுது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருப்பதினால்தான் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கின்றார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு கொடுப்பார் என்பதையும் அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் தேடி வருகின்ற தேவன் நான் கேட்கிறதுக்கு மேலாக அற்புதங்களை செய்வார். எபேசியர் 3:20-21 நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதம் கொடுக்கின்ற தேவனாக என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாடி வருகின்ற பொழுது நாம் நலம் பெற்றுக்கொள்வோம், இறைவனுடைய உதவியை பெற்றுச் செல்வோம். அதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. திருப்பாடல் 34:7 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோரை அவர் தம் தூத சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போலும், நீதிமொழிகள் 19:23 ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் ஆயுள் நீடிக்கும், தீங்கு அவரை அணுகாது என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போலும், சிறப்பு 33:1 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தீங்கு எதுக்கு நேராது, அவர்களை அவர் சோதனைகளிலிருந்து மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, தன் மீது நம்பிக்கை வைத்து தெய்வ பயத்தோடு ஆழமான விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சாத்ராக், மேசக், அபித்நேகோ என்கின்ற 3 இளைஞர்களை கடவுள் தன் தூதரை அனுப்பி காத்ததுதான் இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபிலோன் அரசன் நபுகத்நேசர் நான் தான் என்கிற அந்த அகந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், உங்களை என் கையிலிருந்து மீட்க வல்ல கடவுள் எவராது உண்டோ என்று சொல்லி அவன் ஆணவத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். அப்போது யாவி இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்த இந்த யூத தலைவர்கள், யூத இளைஞர்கள் மூவரும், நாங்கள் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோமே ஒழிய நீ ஏற்படுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். நீ வணங்கவில்லை என்றால் அப்பொழுதே தீச்சூல் எடுத்து போறப்படுவாய் என்று சொல்லி மிரட்டப்படுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், கடவுள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை பாருங்கள். எங்கள் தேவன் இந்த தீச்சூலில் இருந்து எங்களை காக்க வல்லவர். முதலிலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அடுத்தபடி பாருங்கள், ஒருவேளை என் தேவன் அதில் காக்க மனமில்லாமல் போனாலும் நாங்கள் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோமே ஒழிய பொற்சிலை வழிபட மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே அவருடைய நம்பிக்கை உயர்ந்து நிற்கின்றது. நான் காத்தால் மட்டும்தான், எனக்கு கொடுத்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் என்பது அல்ல. காக்காவிட்டாலும்
என் தேவன் வல்லவர், நாங்கள் அவரை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி அந்த 3 இளைஞர்கள் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அன்பு சகோதரமே, நம்முடைய இன்றைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளே இந்த இளைஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி ஆளப்பட்டதாக இருக்கிறது. இதை கொடுத்தால், நான் கேட்பதை கொடுத்தால், நான் ஜெபிப்பதை கொடுத்தால், நான் மன்றாடிய காரியங்கள் நிறைவேறினால் என் தேவன் வல்லமையான தேவன், அற்புதங்களின் தேவன். இல்லையெனில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்மால் வைத்து விடுகின்றோம். நம்முடைய ஆன்மீகம் குறைந்து போகின்றது. நம்முடைய கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்றவா சந்தர்ப்பங்கள் குறைந்து போகின்றன. ஜெபத்திலே தொய்வு ஏற்பட்டு விடுகின்றது. குடும்ப ஜெபமாலையை தவிர்த்து விடுகின்றோம், அல்லது மனிதர்களை தேடி ஓட ஆரம்பித்து விடுகின்றோம். இதோ இப்படி அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த 3 இளைஞர்கள் சவால் விடுகின்றார்கள். தீச்சூளையிலே போட்டாலும் எங்கள் தேவன் காக்க வல்லவர், அப்படியே காக்காவிட்டாலும் நாங்கள் தேவனை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். நாம் இப்படி சொல்ல முடியுமா? நான் கேட்பது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருப்பேன். என் விசுவாசம் ஆழமானது, என் தேவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அவ்வளவு ஆழமானது என்று சொல்ல நம்ப முடியுமா? இப்படி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நம்மை வதைத்தவர்கள் கண் முன்னிலையே கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார். நெபுகத்நேசர் ஆச்சரியமாகத்தான் இருக்கிலிருந்து எழுகின்றான். 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது மனிதன் இருக்கின்றானே, அவன் தேவ மனிதனை போல இருக்கின்றானே. இதுதான் கடவுளுடைய செயல். நம் இக்கட்டின் மத்தியிலே, இடர்கள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே கடவுள் தன்னுடைய வல்லமையான கரத்தை நீட்டுவார். நம்மை வதைத்தவர்கள் மத்தியிலே நம்மை மேன்மைப்படுத்த செய்வார். அந்த தீச்சூலின் மத்தியிலே தென்றல் காற்றை அனுப்பி தன் மீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த 3 இளைஞர்களை காத்த கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது, சோதனைகள் துன்பங்கள் நம்மை மேற்கொள்கின்ற பொழுது, தளராத உறுதியோடு ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பொழுது, மனிதனுடைய பேச்சுக்கள் நிகழ்ச்சிகளும் நமக்கு மேலாக வருகின்ற பொழுது அதை மீது கவனம் செலுத்தாமல் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நாம் நடக்கின்ற பொழுது கடவுள் வல்லமையான கரத்தை நாம் உணர முடியும். அவருடைய அற்புதமான ஆசீர் மிகுந்த வழிநடத்தலை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் கடவுளுடைய சாட்சிகளாக மாற முடியும். கடவுள் தம் தூதரை அனுப்புவார். நம்முடைய விசுவாசம் கடவுள் உதவியும் கடவுளின் நன்மைகளை நமக்கு நிறைவாய் பெற்றுக் கொடுக்கும். ஆம் அன்பு சகோதரமே, ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரை நம்புவோரை இறைவன் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை. நம்புவோம். சோதனைகள் நம்மை மேற்கொள்வதை போல தோன்றலாம். தீச்சூளையில் தூக்கி எறியப்பட்டார்கள், ஆனால் அந்த தீச்சூள் மத்தியிலே கடவுள் அவர்களை காத்தார். எசாயா 43 படிக்கின்ற பொழுது, நீ நீர்நிலைகளை கடந்து போகின்ற போதும், தீச்சூளைகளை கடந்து போகின்ற பொழுதும் நீர்நிலைகள் உன்னை மூழ்கடிக்காது, தீச்சூளை உன்னை சுட்டரிக்க, ஏனெனில் நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். நம்மேல் அன்பு கூர்ந்த கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல காத்து வருகின்றார். எது உன்னை அணுகாது. உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் இது உன்னை தாக்காது என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 91 நாம் படிக்கின்ற பொழுது, இதோ அவர் தம் தூதரை கட்டளையிட்டிருக்கின்றார், உன்னை பாதுகாக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கின்றார், உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை சுமந்து காப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்புவோம், கடவுளுடன் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை போராட்டங்களிலே வென்றெடுத்த மக்களாய் இறைவனுக்கு சான்று பகருவோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. இயேசுவில் நம்பிக்கை வைத்திடு, என்றுமே கலங்காதே, நீயும் என்றுமே கலங்காதே. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே.